मस्ता ले लो वणकम आला टुंग 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 नमस्कार हाय நான் தான் ஐஜி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் நான் தான் ஐஜி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர்த்தா நீங்க வேற யாரோ நினைச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி யாருன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு சவுண்ட் கேக்குதா ப்ரோ பாட்டு சவுண்ட் நீங்கே நீயும் அங்கே இந்த தனிமையில் நிமிஷங்கள் வாரிசு கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ் கேக்குனா தம்ஸ் அப் போடுங்க கேக்கலனா தம்ஸ் டவுன் போடுங்க ஆனதேனோ வா அன்பே நீயும் வந்தால் இந்த ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன் ப்ரோ எனக்கு கேட்கல ப்ரோ ஆமா ஏன்னா நான் பாட்டே போடல இப்பதான் பாட்டு போட போறேன் Don't try to play the fool with me, Nikesh. ஓகே எல்லாரும் தெளிவா தான் இருக்கீங்க சும்மா செக் பண்ணேன் ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க அவனை நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம் நான் ஐஜி நமக்குள்ள ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோடக்ஷன் இருந்திருக்காது நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துருக்கனால ஐஜி இப்படிலாம் இருப்பாரு ஐஜி இவ்வளோ பிரில்லியண்டா வந்து பேசுவாரு இவ்வளோ வசீகரமா பேசும்போதே ஒரு மாதிரி ஈர்க்கிற மாதிரி பேசுவாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே ஐஜி வந்து ரொம்ப நல்லவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நீங்க லைவ்ல பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருப்பீங்க ஓ இவ்வளவு டேலண்ட் இவ்வளவு சார்மிங் இவ்வளவு அட்ராக்டிவ் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல நல்லா போயிட்டு இருந்தாலும் தொடர்ந்து 2 எபிசோட் போடுறது அதுக்கப்புறம் கேப் இருக்கும் அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு சொன்னேன் மன்னிக்கணும் This is an unwanted statement irrelevant to the current situation. ப்ரோ எனக்கு ஆய் வருது ப்ரோ என்ன வேணா மாறலாம் ப்ரோ இந்தியா வளர சாவலாம் எத்தனை ஹை கிராபிக்ஸ் கேம் வரலாம் 1008 சிமுலேஷன் கேம்ஸ் பண்ணலாம் டிரைவிங் கேம் எடுத்தாலும் இந்த கமெண்ட் இல்லாம என்ன ப்ரோ இலவு இது ஆய் வருது உச்சா வருது நான் வந்து 5 வருஷமா லைவ் பண்ணிருக்கேன் ப்ரோ வாட்டி இந்த ட்ரக் சிமுலேட்டர் போடும்போது ஒரு வியூவர் தான் சொன்னாரு ப்ரோ அர்ஜென்ட்டா ஆய் வருது வண்டியை நிறுத்துங்க என்னயா இது கமெண்ட் என்ன கெட்டு போச்சியா குட்டிச்சோர போச்சியா என் கமெண்ட் செக்ஷன் ஆய் வருது இது வருது ஏன் ப்ரோ உங்களுக்கு எல்லாம் வராதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுப்பா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன் ப்ரோ பாட்டை மாத்துங்க பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ சாரி ப்ரோ ஏ பிரேக்கப்புக்கு இந்த பாட்டு போடக்கூடாது ப்ரோ கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் ப்ரோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு நான் 100% வந்து இந்த பாட்டு போடக்கூடாது அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கேன் ப்ரோ இந்த பாட்டு தான் கரெக்டாக இருக்கும் உனக்கு நல்லா திருப்தியா உங்களுக்காக this song is dedicated to you my boy அதில் கேட்கிறேன் கிடைக்காதா உன் ஞாபகங்கள் அதில் நினைத்திருந்தேன் இனிமேதான் ப்ரோ உங்க வாழ்க்கையிலே சிறப்பாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் இவருக்காக நம்ம எல்லாரும் 200 பேரும் சேர்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போமா பார்த்தா அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒன்னானங்கர் சைக்கோவா இருப்பாராம் எதுக்கு வெளியே போற எதுக்கு போன் பேசுற எதுக்கு ஃபர்ஸ்டா சாப்பிடுற அப்படி சரியான சைக்கோவா இருப்பாராம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இவருக்காக நம்ம வந்து ஹார்ட் விட்டு சோக பாட்டெல்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் ஒன்னா நம்பர் சைக்கோவா இருப்பாராம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் பேசுற எதுக்கு வாயை திறக்கிற ஏன் ஆட்டோவில் ஏறணும்னா ஆட்டோக்காரன்ட்ட வண்டி வருமானு கேட்பியா சைக்கிளை காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி 1 நம்பர் சைக்கோவா இருப்பாரு நம்மள்ட்ட வந்து என்னை விட்டு போயிட்டா ப்ரோ அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறாரு ப்ரோ என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு ஹாரர் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும் அதனால உங்க சேனல்ல சஜஸ்ட் பண்ணி புது சப்ஸ்கிரைபர் பிடிச்சு கொடுத்துருக்கேன் ஹாய்
புஜ்ஜி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. புஜ்ஜி பாபு. படிப்பை பத்தி பேசியிருக்கலாம், கெரியரை பத்தி பேசியிருக்கலாம், சப்ஜெக்ட் அவுட் கேட்டிருக்கலாம். ஏன் தைரியமா நீ இங்க உள்ள யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி பண்ணல அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏய் உனக்கு ஹாரர் கேம்ஸ் பிடிக்குமா? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஐஜி, அவரோட சேனல் பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரை கூட்டி கொடுத்திருக்காரு 28 நிமிடங்கள் கழித்து. ஹலோ, உங்களுக்கு தெரியல ப்ரோ, நெக்ஸ்ட் பேசுற டாபிக்க உங்க சேனல் வச்சுதான் ஐஜி நியூ வீடியோ பாத்தீங்களா ஸ்டார்ட் பண்ணுவாரு, புரியலையா? ஆமா, அட ஆமா ப்ரோ. ஓ இவரு சரியான ட்ரிக்ஸ் ப்ரோ. ப்ரோ இது 1 நம்பர் பிக்கப் லைனால இருக்கு ப்ரோ. அதாவது ப்ரோ என்ன ப்ரோ வேற டைமென்ஷன் லெவல்ல அன்னைக்கு நான் இந்த முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன் ப்ரோ. அப்ப நம்ம ஹாரர் கேமே போடக்கூடாது ப்ரோ. அந்த பொண்ணுக்கு ஹாரர் கேம் தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாரு. நம்ம இனிமே ஹாரர் கேம் போட்டதானே அந்த பொண்ணு போய் கேட்பாரு. எஸ்டர்டே நான் சஜஸ்ட் பண்ணேன் இல்ல ஐஜி, அவர் சேனல் பாத்தீங்களா, அவர் ஹாரர் கேம் போட்டிருந்தது எப்படி இருந்துச்சுன்னு. இதுக்காக நம்ம ஹாரர் கேம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைசி வரைக்கும் வேற என்னெல்லாம் கேம்லாம் போடணும், ஹாரர் கேம் போடக்கூடாது. எப்படி எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். பிரிச்சு விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து சின்ன இதுலயே வந்து கிள்ளி விட்டுறணும். எப்படி நம்ம ஐடியா? ஏய் கண்ணு, படிக்காட்டினால நீ மேத தாண்டா. ப்ரோ 5 வருஷமா சேர்ந்துருக்கோம். 5 வருஷமா சேர்ந்துருக்கீங்களா? 5 வருஷமா கமிட்டடா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இருக்கட்டும். அதாவது என் வீடியோ சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 5 வருஷமா இன்னும் சேர்ந்துருக்கீங்களா? நீங்க சேர்ந்தே இருக்கணுங்கிறதுக்காக தான் மனசுக்குள்ள வந்து பாசிட்டிவிட்டி ஜெண்டா பண்ணேன். உங்க லவ் வந்து கல்யாணத்துல முடியணும், அதுக்காக தான் நான் வந்து மனசுக்குள்ளேயே தப்பா நினைச்சுப்பாங்க நான் அவங்க பிரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் மந்திரம் போட்டேன்னு. இல்ல, இவரு இன்னும் பல வருஷம் 100 வருஷம் கூட வாழணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாசிட்டிவிட்டியா பண்ணேன். ஆனா நான் அப்படி இல்லடே ப்ரோ. பார்த்தாலே தெரியுது ப்ரோ, வி இன்ஃபார்ம்ட் அவர் ஃபேமிலி ஆல்ரெடி, நோ வே டு பேக். ஓ ஃபேமிலிட்டே லவ் மேட்டர் சொல்லிட்டீங்களா? ஓ இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்போ சூப்பர்யா ப்ரோ. எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி ஃபேமிலிலே சொல்லிட்டாராம், லவ் ஓகே சொல்லிட்டாங்களாம். கடவுளே என்ன எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நம்ம லைவ் பார்த்துட்டு இருந்த பையன் கமிட் ஆகி கல்யாணமே பண்ண போறான். நமக்கு எவனும் கமிட்டட் ஆகக்கூடாது. ஐஜி யூ ஆர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ராயர். தேங்க்யூ. ஜிபே பண்ணிருக்கேன், வந்துடும் ப்ரோ ஜிபே. நேத்து ஸ்கூல் பேட்மிண்டன் மேட்ச் நடந்துச்சு. எங்களோட ஸ்கூல் டீம் நான் மேட்ச்ல தோத்துட்டேன். பரவாயில்ல ப்ரோ, ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். நான் ஃபர்ஸ்ட் போன பேட்மிண்டன் மேட்ச்ல அபார தோல்வி. டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மேட்ச் கூட்டிட்டு போனாங்க ப்ரோ. அப்போ எனக்கு பேட்மிண்டன்ல லைட்டா தான் விளையாட தெரியும், ஆனா நான் சும்மா தைரியத்துல போனேன். போயிட்டு மொதல் மேட்ச்லயே அடி அந்த பையனை அடிச்சு ஓட விட்டான். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணன்னு தெரியல அவனுக்கு. நான் போன ஜென்மத்துல தொட்டி அடிக்கிறான், எக்கே அடிக்கிறான். நான் அளவா செஞ்சேன், ஜாலியா பாட்டுக்கு ராக்கெட்டை பேக்ல வச்சுட்டு வெளியே ஹோட்டல்ல சாப்பிட போயிட்டேன். சின்ன பையன் தான், அப்பவே மைண்ட் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் ஆனா ஸ்ட்ரெஸ் ஆகிறது ப்ரோ. எனக்கு காதல் வளருது ப்ரோ. நான் இப்போ 11th 12th முடிச்சு ப்ரொபோஸ் பண்ண போறேன் ப்ரோ. கண்டிப்பா புட்டுக்கும், ஐ மீன் சேர்ந்துருவீங்க ப்ரோ, கண்டிப்பா சேர்ந்துருவீங்க. 2025ல 11th 12th காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் சேர்ந்ததா எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இல்லை. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல கமிட் ஆகுறதும் 3வது இயர்ல பிரிஞ்சு போறதும் கால வழக்கம் என்று காலச்சோடிகள் சொல்லுது. நான் சொல்லலைங்கயா, சோடிகள் சொல்லுது. புரிஞ்சதா? முதல் வருஷத்துல சேர்றதும் 3வது வருஷத்துல பிரிஞ்சு ஆள் காணாத மாதிரி போறதுதான் வழக்கம். 5வது வருஷம் முடிச்சு 7வது வருஷம் 8வது வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமணமாகி போட்டோ மட்டும் பார்த்துட்டு வாழ்க்கையை கழிக்கிறது தான் உங்க வழக்கம். கேட்டுக்க ஐயா, இது நான் சொல்லலைங்கயா, காலச்சுவடி சொல்லுது. என்ன யாரும் தப்பா எண்ண வேண்டாம். A few moments later. எப்படி ப்ரோ கரெக்டா சொல்றீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் கமிட் ஆகி 3rd இயர்ல புட்டுக்குச்சு.
தம்பி நான் சொல்லலப்பா, காலச்சுவடி சொல்லுது. இன்னைக்கு நம்ம தோத்தோம்னு வைங்களேன், நாளைக்கு தோப்போம், நாளான்னைக்கு தோப்போம். ஆனா அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் தோப்போம். நம்ம ஜெயிக்கவே மாட்டோம். அதான் வாழ்க்கை.